நான் சொன்னது ஒன்று, ஆனால் இவங்க புரிஞ்சுக்கிட்டது ஒன்று. நான் அப்படியா சொன்னேன்? அதிமுகவோட கூட்டணி வச்சு பிழை பண்ணிட்டேன்னு சொன்னேன். மற்றபடி முன்னாள் முதலமைச்சர்களை பற்றி நான் ஒன்றும் சொல்லலை. அதுக்குள்ளே பக்கம் பக்கமாக என்னை திட்டி கடுமையாக தாக்கி எழுதுறாங்க அப்படின்னு வேதனையை வெளிப்படுத்தின மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். அவர் அரசியலிருந்து துடை தெரிய வேண்டிய சக்திங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. யாரை சொல்லியிருக்காரு பாருங்க. அரசியல் ரீதியா ஏடிஎம்கோட போய் அலையன்ஸ் வச்சது ஒரு பிள்ளைன்னு சொன்னேன். நான் ஜெயலலிதாவையோ எம்ஜிஆரையோ அண்ணாதாமிக்கோ திமுகவினரையோ ஒரு வார்த்தை நான் குறை சொல்லவில்லை. எடுத்த முடிவுகளில் நான் 19 மாதம் கொடா ஜெயிலில் இருந்துவிட்டு வந்து 7-8 மாதத்துக்கு பிறகு அதே ஆட்சி நடத்திய கட்சியோடு கூட்டு வைத்தது அரசியல் ரீதியாக பிழை. இதைத்தான் நான் சொன்னேன். அதற்குள்ளாக அதிமுகவில் இருந்து சிலர் என்னை தாறுமாறாக திட்டி பதிவு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் அதுக்கு பதிலெல்லாம் சொல்ல போவதில்லை. இந்தியாவிலேயே அரசியலில் ஓரங்கட்டி ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு நபர் அமித்ஷா. அவர்தான் இந்துத்துவ சக்திகளுக்கு முதுகெலும்பாக இருந்து கொண்டு தூண்டி விடுகிறார். ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி அரசை ஏற்க மாட்டார்கள் என்பதோடு அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் செய்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அறுதி பெரும்பான்மையை, இண்டிவிஜுவல் அப்சல்யூட் மெஜாரிட்டியை வாக்காளர்கள் தரப்போகிறார்கள். அமித்ஷா அதையும் பார்க்கத்தான் போகிறார்.